ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஏங்க நாளைக்கு எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? நாளைக்கு என்ன தேதி அப்படிங்கிறது தெரியுதுங்களா? நாளைக்கு மே 15. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதியான நம்மளுடைய ஃபோனில் டிங்னு ஒரு மெசேஜ் சத்தம் கேட்கும். நாளைக்கு அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான இல்லத்தரசிகளுடைய ஃபோனில் ஒரு முக்கியமான சத்தம் கேட்க போகுது. அதுதான் மெசேஜ் டோனு. என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? மகளிர் உரிமை தொகை தாங்க. மகளிர் உரிமை தொகை புதிய முதலமைச்சர் திரு விஜய் அவர் சொல்லியிருந்தது என்னென்னா, நமக்கு வந்து 2500 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது அவர் ஆட்சி ஏற்ற உடனே அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் வெள்ளை அறிக்கை எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து அதுக்குள்ளே நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, நாளைக்கு 1000 வருமா இல்லை 2500 வருமா அப்படிங்கிற அந்த குழப்பம் நிறைய பேருக்குள்ளே நீடிச்சுட்டே இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரிமை தொகை 1000 தான் நாளைக்கு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆக போகுது. என்னப்பா வெறும் 1000 இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுக்கும் கிராமத்தில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கும் இந்த 1000 எவ்வளவு பெரிய பலம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நாளைக்கு பணம் வரதில் இருக்கிற நடைமுறைகள், இந்த திட்டம் ஏன் முக்கியம், இதை எப்படி சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பயனுள்ளதாக நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். வீட்டில் விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு முதல்ல எந்திரிக்கிறது யார்? அம்மா இல்லைன்னா மனைவி. இவங்க தான் முதல்ல எந்திரிக்கிறவங்க. நைட்டு எல்லோரும் தூங்குனதுக்கு அப்புறம் கடைசியாக தூங்குறது யார்? அதே அம்மாவோ இல்லை மனைவியாக தான் கடைசியாக தூங்க போகிறாங்க. ஆனால் இந்த உழைப்புக்கு எங்கேயாவது ஊதியம் கிடச்சிருக்கா? நிச்சயமாக சொல்லலாம், எங்கேயுமே கிடச்சதில்லை. இதை வந்து நம்ம இலவசம் அப்படின்னு சொல்லி பார்க்காம பெண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிற ஒரு உரிமையாக தான் அரசு கொடுக்குது. இது பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவம். நாளைக்கு அந்த பணம் உங்கள் கைக்கு வரும்போது அதை வெறும் நோட்டாக மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரமாக பாருங்கள். இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நாளைக்கு காலையில் 8 மணிலேருந்தே கண்டிப்பாக மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். பணம் வந்து ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் வராது. உங்கள் தெருவில் ஒருத்தருக்கு வந்திருக்கும், உங்களுக்கு வராமல் இருக்கலாம். ஸோ பதட்டப்பட வேண்டாம். சாயங்காலத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அது வந்து பேட்ச் ப்ராசஸிங் மாதிரி பேட்சாக தான் போடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நாளைக்கு சிஸ்டம் மூலமாக நம்மளுக்கு அமௌண்ட்டை க்ரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. என்ன தான் பேங்க்கில் தலை போகிற வேலை இருந்தாலும் சரி. மெசேஜ் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. சில சமயம் பேங்க்கில் சர்வர் பிஸியாக இருந்துச்சுன்னா நமக்கு மெசேஜ் வராது. நீங்கள் உங்கள் பேங்க் ஆப் மூலமாகவோ இல்லை ஏடிஎம்மில் போயோ செக் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் ஏறி இருக்கா கூடியிருக்கான்னு அதே போல் கேஒய்சி பிரச்சனை இருக்கவங்க, ரொம்ப நாளாக அக்கௌண்ட் பயன்படுத்தாமல் இருந்தால் பணம் வர்றதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கலாம். அதை மட்டும் நீங்கள் ஒரு டைம் போயிட்டு பேங்க்கில் போய் சொல்லி கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பணத்தை நம்ம எப்படி செலவு செய்யலாம், இந்த 1000 நம்ம எப்படி வந்து பயன்படுத்த போகிறோம்? குழந்தைகளுடைய சேமிப்பு, குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கோ இல்லை அவங்க பேரில் இருக்கிற உண்டியல்லையோ ஒரு பகுதியை நம்ம சேர்க்கலாம். அதே போல் அத்தியாவசிய தேவைகளான கரண்ட் பில் கட்டுறது, கேஸ் சிலிண்டருக்கு முன்பணம் கட்டுறது அப்படின்னு வீட்டு செலவுக்கு நிச்சயமாக இது பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன கைத்தொழில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்குறதுக்கும் இந்த பணம் உங்களுக்கு பயன்படும். ஸோ சுய முன்னேற்றத்துக்காகவும் இந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது. தபால் நிலையத்தில் இருக்கிற செல்வமகள் சேமிப்பு திட்டம் மாதிரி ஸ்கீமில் கூட நீங்கள் முதலீடு பண்ணலாம், எல்ஐசி அந்த மாதிரி. ஸோ யாரையும் எதிர்பார்க்காம தன்னுடைய சொந்த தேவைக்கு ஒரு பெண் செலவு பண்ணும்போது கிடைக்கிற அந்த தனி சந்தோஷமே நம்ம வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒன்று. குறைவான அமௌண்ட்டு தான், இருந்தாலும் அது கொடுக்குற அந்த சந்தோஷம் வந்து அளவில்லாதது. அடுத்தது, இந்த திட்டம் ஆரம்பித்தப்ப நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி இதனால் எத்தனையோ குடும்பங்களில் ஒரு சின்ன பொருளாதார மாற்றம் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். பெருசாக வந்து பொருளாதார மாற்றம் வந்துடுச்சு, எல்லாமே மாறிடுச்சுன்னா சொல்ல முடியாது. பட் ஒரு சின்ன பொருளாதார மாற்றம் வந்திருக்குன்றதை யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு பெண் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருந்தால் அந்த குடும்பமே முன்னேறுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த தொகையை இன்னும் உயர்த்தணும்னு ஒரு பக்கம் கோரிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. 2000 கொடுக்கலாம் அப்படின்னு
ஆனால் 2500 கொடுக்குறேன்னு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருந்தார். ஸோ அவர் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு. மேபி இன்னும் ஒரு 6 மாதம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ரூ. 2500 போடப்படும். அண்ட் நியூ அப்ளிகேஷன்ஸில் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வரும் நாட்களில் வந்து சொல்லப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு இந்த தொகை வந்து நான் நினைக்கிறது லட்சக்கணக்கான பெண்கள், கோடிக்கணக்கான பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வந்து இது இருக்குது. ₹1 கூட கையில் இல்லாதவங்க கிட்ட ஒரு ₹1000 மாதத்துக்கு அப்படிங்கிறப்ப அது அவங்க எடுத்து செலவு பண்ண முடியும். அவங்களுடைய தேவைக்காக இருந்தாலும், பிள்ளைங்களுடைய குடும்பத்தோடைய தேவைக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ₹1000 உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு தான் போகணும். அண்ட் நாளைக்கு உங்கள் எல்லாருக்கும் பணம் வந்து சேர என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நாளைக்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் ஏடிஎம் வாசலில் ரொம்ப நேரம் நிற்காமல் பொறுமையாக பணத்தை எடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.